இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. பல நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். என் ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை, ஏன் தேவன் என்னோடு பேசவில்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு வேதத்திலே ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66 அதனுடைய 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் உங்க ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக உள்ளம் உடைந்து போய் உங்க வாழ்க்கையிலே அழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரணத்திற்காக அறை வீட்டுக்குள்ளே அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உங்க கண்ணீரை துடைக்க போகிறார். உங்களுடைய ஜெபத்தின் காரணத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். பல நாட்களாக அழுது ஜெபித்த ஜெபம், பல நாட்களாக முடங்கி கிடந்து ஜெபித்த ஜெபம், பல நாட்களாக தேவனோடு கூட போராடி ஜெபித்த ஜெபம், ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில தேவன் இடைபட மாட்டாரா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில தேவன் மௌனமா இருக்கிறார், ஏன் ஆண்டவர் என் கூட பேசுவதில்லை, எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது என்று சொல்லுகிறார்களே, ஆனா என் கூட மட்டும் ஆண்டவர் ஏன் பேசல, ஏன் ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் உடைய இருதயத்திலே அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் வேதம் சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். திருமணத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை நினைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில அதிகமாய் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறதா? உங்களுடைய புலம்பலை நினைத்து வருந்தி போயிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை குறித்து, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது, இந்த சூழ்நிலை என்னை விட்டு மாறாதா என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? என் கடன் பிரச்சனை ஏன் இன்னும் அடையவில்லை, என்னுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு இன்னும் வழி திறக்கவில்லை, ஏன் என்னுடைய ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, எதற்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் ஜெபத்தை நான் கேட்டேன் ஆண்டவர் சொல்றார். உங்க ஜெபத்திற்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய காத்திருப்பு முடிய போகிறது. உங்களுடைய சோர்வுகள் மாறப்போகிறது. உங்களுடைய அழுகை மாறப்போகிறது. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்க போகிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதம் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உங்களுடைய பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து தலையை உயர்த்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.